அது எனக்கு விளங்குது. சமாளி வார் நான் எப்படியாச்சும் நான் வலிக்கி விடுறேன். இப்ப போன முறைதால தான் நாடு ஒன்று நினைஞ்சு பூனா செத்தது. இங்க என்ன செய்யறேன்னா நான் என்ன செய்யறது? 6 மாதம் நிக்க போறியல் கொஞ்சம் கொஞ்சமா செய்து முடிக்கிறதான் போறான். இப்ப முன்னுக்கு வேலி அடைக்க ஆக்குறக்கோ இல்லது என்ன விளையாடுறியல் உங்களோட கிடந்தாங்க எனக்கு விளங்க இல்லை வந்து அப்ப பாயசம் முத்துப்படை காட்சி வந்து கேட்டு நீங்க சரியப்பா 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 நான் என்ன செய்யறது? அவன் பிச்சு மணி எல்லாம் விடுறான் இல்ல. அது எனக்கு விளங்குது. சமாளி வார் நான் எப்படியாச்சும் நான் வலிக்கி விடுறேன். இப்ப நான் விருப்பப்பட்டு நின்ற மாதிரி அவன் பிச்சு மணி விடுறானே இல்லை. நில்லுங்கோ சித்தப்பா, அதை முடியுங்கோ இதை முடியுங்கோண்டு அவன் வந்து மறைச்சா நான் என்ன செய்யறது? இப்ப நீ அவனோட பிச்சு மணியோட போன எடுத்துக்காத. இப்பவே நான் அவனுக்கு தெரியாதான் பலிக்கிறேன். அவன் எங்கேயோ போயிட்டான். இப்ப வந்தா பெரிய பிரச்சனை. பை ஓ நான் தாக்கி சொல்லி போட்டு பலிக்கிட போறேன். ஓ வாரண்டில் சொல்றேன். ஓ நீ பாய் நான் வலிக்கிட்டு வந்தேன். பஸ் ரிப்போர்ட் அடிக்கிறேன் உனக்கு. பஸ் மினி இருக்கு ஒரு அங்கே போய் நீ பஸ் கோல்டுக்காக நிற்க மலத்தியால கணக்கில். சரியப்பா நோய் நோய் கத்தாத. எங்க சித்தப்பா அங்க ஓட்டுது? சித்தப்பா ஓ என்னண்டா நாளைக்கு பின் பிறகுகள் அந்த இந்த இதுகள் இருக்கு தானே, அந்த சிலாக இதுகள் அடுக்கி போட்டு அந்த கொட்டில் இருக்கா பிரித்து மேய்வாங்கன்னு கேட்குறாங்க. அது வேறு ஆக்களை பிடிச்சி செய்யல. இல்லை 2 பேர் வருவாங்க. அப்புறம் அவங்க சொத்து ஈர்த்தியாக மேய்ஞ்சாங்கன்னா கரைச்சலாக போடும். ஆடுகளும் கட்டையிலாகும். அது ஒரு பக்கம் மழை நேரம் வந்து ஆட்டுக்கு ஒழுவு. போன முறைதால தான் ஆடு ஒன்று நினைஞ்சு பூனா செத்தது. இப்போ 2 குட்டியும் அது ஒரு கிடா குட்டியும் போல, மற்றதும் ஏதோ கிடா குட்டி போடும் போல கிடாக்கு ஒரு ஆட்டுக்கொட்டியில் மேய்ஞ்சி விடும்போது தயவு செஞ்சு. நாளைக்கு அவங்க 2 பேர் வருவாங்க. அவங்களுக்கு மற்ற விளக்கம் இல்லை. அவங்கள ஏதாவது சொத்தி தீ மேய்ஞ்சி எல்லாம் ஏண்டி போட்டு போனாங்கன்னா பெரிய கரைச்சல். வேற நீங்கள் கீழே நிற்கக்கூடாது. நீங்கள் வேறும் ஏணி கிடக்கு உங்களுக்கு. அதில் அந்த இந்த உங்களை அந்த சரிச்சு ஏணி அந்த தென்னையோட சாத்தி விட்டு கிடக்கு. அதில் ஏறி மேலே இருந்து நீங்கள் கைப்பட பக்கத்தில் நின்று வடிவாக மேய்ஞ்சி விடுவோம் சொல்லி கிடக்கு. அது சரி இந்த ஷர்ட்டு போட்டு நான் வலிக்கிட்டீங்க இங்கே போகிறீங்களா? அது என்ன பேக் ஒன்று எடுத்து வச்சுக்கிறீங்க? அது சித்திய உடனே விரட்டுமா? ஆறு என்ன சித்தப்பா கதைக்கிறீங்க? நான்டே போயிட்டு அங்க ஒரு 2 நாள் பேரடா கம்பிட்டுல அங்க அதை முடிச்சு கொண்டு போட்டு திருப்பி வாரம் கடவுளே தேவையில்லா வேலை என்னத்துக்கு சித்தப்பா பாக்குறீங்க? உங்களை என்னப்பா சொன்னா நான் இப்ப பங்கனுக்கு வந்து எவ்வளவு நாள் கேட்கறது? இப்ப ஆக என்ன 1 மாதம் தான் போய்க்கிடாது. இங்க உங்களுக்கு ராஜா மாதிரி வாழ்க்கை. இங்க நின்றுட்டு போறதுக்கு என்னத்துக்கு தண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? என்னத்துக்கு பேக் எல்லாம் படுத்து அடுக்கிறீர்கள்? அப்ப வலிக்கிட்டீங்களோ நீங்கள்? நான் போயிட்டு நான் அவசரமா விரட்டுவான்னு சொன்னாங்க. அப்போ பிள்ளைக்கு ஏதோ வருத்தமாமன்னு சொல்லி அவனை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விடணும். அதில் விடுங்க. அதில் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன இங்கே இருந்துட்டு போங்க. நான் உங்களை என்னத்துக்கு இங்கே வச்சிருக்கிறேன் நான்? இங்கே எவ்வளவு ராஜா சித்திக்காரியம் கத்தி கொண்டிருக்கிறாள். அவள் தெரிந்தானே அவள் நோய் நோய்ண்டு அவள் அந்த கதையை விடுங்க சித்தப்பா. நீங்கள் முதல் இங்கே வாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன குறை விட்ட நான் கேட்குறேன். ஃபங்க்ஷன் நாள் வந்ததுலேருந்து உங்களுக்கு 3 நேரம் சாப்பாடும் போட்டு உங்களுக்கு அன்றைக்கு ஒரு ஷர்ட்டு போட்டு தந்தனா தானே தந்தனியா? நான் நேற்று புறவு கொத்தினால மனுஷருக்கு நேரி எல்லாம் இதாக போச்சு. அந்த புறவை நீங்களா கொத்தினீங்க? ஓ விடிய கோடாலிய பிடிச்சது பின்னேரம் 5:30 மணி ஆச்சுடாப்பா. ஐயோ கடவுளே, ஏன் அவ்வளோ நேரம் கொத்தினீங்க? அது இரவு நேற்று எனக்கு சாப்பிட்டதும் செபிக்கையில் ஒரு பக்கம் கால் கையெல்லாம் ஏதோ அடிச்சு போட்ட மாதிரியே கிடந்துதுடா. நீங்கள் தேவையில்லா வேலை பார்க்கறது. நான் சொன்னா ஒரு கொஞ்சத்தை கொத்தி வச்சுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக கொத்துங்கோ, ஒரே அடியா கொத்தாதேங்கோ. ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி முடிச்சிருக்கலாம் தானே. ஒரே நாளில் கொத்தி ஏன் உங்களுக்கு இந்த இதாக கிடக்கு? வேலி அடைச்சது யார் அடைச்சது? அப்போ வேலியும் நான் தான். அந்த அவனும் வந்தவனை சேர்ந்து அடைக்கிறதுக்கு. அவன் எங்க அவன் வந்து குத்தூசி எங்கோ குத்துறான், இதெங்கயோ குத்துறான். அவனுக்கு ஒழுங்கா குத்தூசி உடுக்க பிடிக்க தெரியல. நான் எல்லாம் முந்தி அடைக்க வலிக்கிட்டேன்டா எல்லா பக்கம் மேக்கர் கணக்கில் குத்தூசி குத்தி எல்லாம் அடைச்சாக்கள்.
அதுதான். அலம்பல் வேலியல் பனமட்ட வேலியல் எல்லாம் எப்படி அடைச்சனாங்க அதுக்கு தானே ஓலையெல்லாம் பிடிச்சு மிதிச்சு அடைச்சதான் மற்றது ஓலை மிதிச்சும் தர வேணும் நீங்கள் அங்கே கொஞ்சம் பனைகளை இந்த மேல் ஓலை வெட்ட போறோம் நாங்கள் அது இன்றைக்கு போயிட்டு பிறகு வாரக்கிழமை வாரணப்பா இந்த எங்க அது பையன் கொடுத்தப்பா அவங்க மங்க போய் என்ன இருங்க சரி கரெக்டுங்க வாங்க சேத்தனியை போட்டு குடிங்க கொஞ்சம் வாங்க சேத்தனியை குடிச்சிட்டு விட்டாரு கொஞ்சம் வாங்க சேத்தனியை குடிங்க என்ன போன் எதாவது அடிக்குது பாருங்க ஹலோ பஸ் இன்னும் மேற இல்லையாப்பா அஞ்சு நான் பிச்சு மணி வந்துட்டான் அவன் போக விடுறான் இல்லை என்ன செய்யறான் தெரியா கிடக்கு இங்க என்ன செய்யறான்னா நான் என்ன செய்யறது அப்போ புறப்பா வரணும் வந்து நிற்கிறான் என்ன இதாப்பா கொஞ்சம் பொறு தனியா குடி இங்க நான் வேற அழைக்கிறது சித்தி என்ன சித்தி சத்தியானு நினைக்கிறேன் ஹலோ ஆமா ஓம் சித்தி இல்லை இல்லை அவர் இங்கே அவர் இல்லை சிக்கல் இல்லை ஏன் சும்மா இருங்க அவர் நீங்கள் நெடுக உங்க தானே இருந்து எல்லாம் இருந்து இவ்வளோ காலம் இருந்தது ஆ எங்கட விட்டு ஒரு கொஞ்ச நாள் வடிவாக இருந்துட்டு விரட்டுமே இன்னும் ஒரு 6 மாதம் இங்கே நிற்கட்டுமா என்னப்பா பொறாமகன் அந்த ஆள் எண்ணில் எவ்வளவு பாசமாக கிடக்குது நீங்கள் எங்கட பாசங்கள் அன்புகள் இதுகளெல்லாம் முறிக்க பார்க்குறீர்கள் நீங்கள் ஜி உதுவல் சரி வராது அவர் நின்றுட்டு விரட்டு நீங்கள் பேசாமல் இருங்க வேணுமென்னா நீங்களும் பலிக்கிட்டு இங்கே வாங்க சரி சரி அவருக்கு நீ போன் அடிக்காங்க அவர் இங்கே கொஞ்சம் வேலை அடிக்க அவர் இங்கே பிரச்சனை இல்லை கொஞ்சம் முதல் வந்ததை விட கொஞ்சம் கிலோ கூடிட்டாரா அவருக்கு இங்கே ஒரு சில இதுவும் இல்லை 4 கிலோ குறைஞ்சிட்டேன் போல இந்த உறவை கொத்தி நாட்டு வேலி அடைச்சு அவருக்கு நாங்கள் எல்லாம் படிவாக கவனிப்போம் அவருக்கு மருந்து எழுதலாம் போடுறார் வடிவா இங்கே வடிவான நல்ல சாப்பாடு நல்ல சத்தான சாப்பாடுகள் எல்லாம் நான் பார்க்குறேன் அவர் வடிவா போய்க்க குணமாக தான் போகணும் போல சரி எடுக்காங்க இனிமேல் எடுக்காங்க சரி இந்தாங்க வைங்க இனிமேல் சித்திகிட்டே இருந்து ஃபோன் வந்தால் ஆஃப் பண்ணி வைங்க அவன் சும்மா விளங்க விண்ணாக்கா சொல்லிக்கிறான் ஆப்பா சரி பின்னுக்கு வாங்க ஒருக்கா கரண்ட் 2 இருந்தாலும் மோட்டரை போட்டு விட்டேன் நீங்களே தொட்டிக்க தண்ணி நிற்குது மேலே டேங்கில் தண்ணி போட இல்லையே இல்லையா கரண்ட் நின்றா என்ன வியல் என்ன உங்களுக்கு என்ன கத்தக்கூடாது வாங்க கொடுத்தா இந்த பூக்கண்டி கொஞ்சம் தண்ணி விடுவோம் பாங்கில் முழு வேலையும் நான் தான் செய்யணும் பிறகு நீங்கள் வாழ்றீங்க சொந்த பந்தம் வந்து வந்தது ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபங்க்ஷன்லேருந்து வீட்டை போயெல்லாம் கிடக்குறாப்பா ஒரே அன்பு தொல்லின்ட்டு பார்த்தா வேலையாக தந்து அடிக்கிறாங்க பொறாமட்டு நாங்களும் பொறுத்து போனால் எங்கே போய் முடிய போக வேண்டியது எங்களை மனுஷருக்கு ஐயோ எல்லா பக்கம் குத்து அடித்து போட்ட மாதிரி கிடக்கு மனுஷன் இங்கேருந்து போய்க்க உள்ளாண்டு விரத்தது விடாமல் போகணும் போல சித்தாப்பா அது வடிவா அங்கே போடுங்க அங்கே முன்னே போட்டுடுங்க அங்கே அது நேரிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க அவன் வேலையை ஏன் அவசரப்படுறீங்க பெரிய பாரதூரமான வேலையில் நீங்கள் செய்ய வேண்டாம் சொல்லிக்கிறார் சின்னன்னா ஒரு கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யுங்க 6 மாதம் நிற்க போறியல் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து முடிக்கிறது தானே 6 மாதம் எல்லாம் நிற்கலாம் அப்போ ஏன் என்ன சித்தப்பா நீங்கள் நான் சித்தியோட நான் கதைக்கிறேன் நீங்கள் பயப்படாமல் நில்லுங்க அண்ணருக்கு ஒரு மரவார்த்தை பொடி கொண்டு வந்துவிடாது வயதுக்கு மூத்த வேண்டும் இல்லாமல் வந்ததுலேருந்து வேலை தான் ஒரு நாளும் வீட்டில் தங்கட முழு வேலையை நான் தான் செய்ய வேண்டியது நீங்கள் ரெண்டைக்கும் தான் குப்பையெல்லாம் இழுத்து எரிச்சு போட்டு விட்டீங்களா நாளைக்கு மெதுவாக ஃபுல்லாக செருக்குவோம் இந்த மிச்ச வேலையே மடைக்கணும் இந்த பக்கத்தை எது இந்த இதுவும் மடைக்கணும் கொட்டையெல்லாம் போட்டுவிட்டு ஆட்டு கொட்டையெல்லாம் மேய்ஞ்சி போட்டு தான் நீ மிச்ச வேலை பார்க்கணும் நல்ல இறைச்சியல் மீன்கள் வாங்கி சாப்பாடை தந்து போட்டு இரவும் பகலும் ஃபுல்லாக வேலை இதப்பா இரவுக்கு என்ன சாப்பாடு செய்ய சொல்கிற கொத்து வாங்கட்டே கொத்து எனக்கு சமைக்காதப்போ புட்டா விற்க சொல்கிறேண்ணே புட்டோ உங்களோட கொம்மாக புட்டு வைக்க தெரியாது எல்லாம் புக்க மாதிரி எல்லாம் வந்து எல்லாம் இதா மாவெல்லாம் களியாக வருது நான் நாளைக்கு விடிய போறேன் அப்போ என்னைக்கு நிக்கிறேன் எனக்கு வேலை கிடக்கு அப்போ எங்க வேலை கிடக்கு அங்கே என்ன வேலை கிடக்கு சொல்லுங்க அங்கே என்ன வேலை செய்கிறீர்கள் நீங்கள் அவையோட அங்கே இருந்து வீணாக கஷ்டப்பட போறீர்கள் நீங்கள் நாங்கள் சொல்கிறேன் அவையல் சரியில்லை ஆக்கள் யார் அங்கே சித்தியும் உங்களையும் வச்சு அங்கே அவையல் என்ன செய்வினோம்னு எனக்கு தெரியும் ஆக்களை பற்றியெல்லாம் தெரியும் எனக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு முக்கியமாக இங்கே மறைச்சி வச்சுக்கிறது அதான் காரணம் நீங்கள் தேவையில்லாமல் அங்கே போய் நின்று அவே என்ன இதில் கதையில் கேட்டு நிற்கிறீர்கள் நீங்கள்
உங்களுக்கு என்ன பிரச்சனை நெஞ்ச ராஜா மாதிரி இருக்க வேண்டியா நெஞ்சு நல்ல ராஜா மாதிரி ராஜா எந்த ராஜா போய் வேலி அடைச்சி கொட்டில் போட்டு ஆட்டு கொட்டில் போட்டு குப்பை உராண்டினோம் எந்த ஊர்லேன்னு எனக்கு தெரியல இப்போ அண்ணன் மட்டும் இருந்திருக்கோம் அண்ணனுக்கும் சேர்த்து வலுத்திருக்கும் போகிறான் பிறகு யோசிப்பான் என்ன சித்தப்பருக்கு என்ன ஐடியா கொடுக்கலாம் என்ன வேலையை கூட்டலாம் போகிறான் இப்போ முன்னுக்கு எங்கேயும் வேலி அடைக்க ஆக்கிறக்கோ இல்லை அது எங்கேயும் நடலாமோன்ட்டு ஸ்ரீராம் அதுக்குள்ளே இதை பார்க்குறான் வாரான் ப்ரோ என்னத்தையை கொண்டு வாரான் என்ன ஹோதாரி விடாது இந்த குப்பைகளோட சேர்த்து தள்ளி அங்கே கொண்டே கொட்டுங்க போட்டு குப்பை தான் போட்டுக்கிற போல கடாத்த காணே இல்லை இதுக்குள்ளே போட்டு அள்ளி எரியுங்கோ நெருப்பட்டி ஒன்றே இல்லையே என்ன என்ன போகுது அது இல்லை நீங்களே போப்புறன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் போப்புறன்னு நினைக்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை விடாப்பா எனக்கும் புள்ள குட்டிகள் மனுஷன் எல்லாம் இருக்கணும் இல்லை எல்லாம் இருக்கணும்னா நீங்கள் வந்து போட்டு உறவை முறிச்சு போட்டு போகிறதா கேட்குறேன் நான் என்ன ஒரு சித்தப்பான்னு ஒரு அன்பில் தான் கூப்பிட்டு வச்சுக்கிறேன் நான் உங்களை இப்போ நான் எங்கே சொன்னான் உறவை முறிச்சேன் இப்போ நீங்கள் போப்புறன்னு சொன்னால் அப்போ என்ன உறவை முறிச்சோண்டு போகிறது தானே போகிறது மறிச்சு வச்சு தான் நிப்பாடுங்க அவா சித்திக்காரி அங்கே ரெண்டு என்ன ஃபோன் எடுத்தோண்டு அவரை வர சொல்லுன்னா அப்போ நாங்கள் இங்கே வேறு வச்சு என்ன வந்தவர் வேறான ரெண்டு என்ன விளையாடுறியல் உங்களோட கிரந்தங்கள் எனக்கு விளாங்க இல்லை எனக்கு மற்ற சொந்தக்காரர் வீடுகள் எல்லாம் போய் நிறைய நாள் நிற்கிறீங்க அப்போ எங்களை பார்க்க உங்களுக்கு நிலைக்கு இழிச்ச பேர் மாதிரி கிடக்கு போய் நான் நிறைய நாள் இருந்தேன் அங்கே சித்தி போய் அங்கே நின்று அந்த உங்களோட பெரியம்மா அந்த அவனை விட்டு நின்று அவாக்கி பைத்தம் உருண்டு எழுதுகள் அரியதனங்கள் முறுக்கள் எல்லாம் சுட்டு கொடுத்துட்டு தானே வந்தவன் விருப்பப்பட்டு அப்போ சித்தியை வர சொல்லுங்க வந்து எங்களுக்கு ஒரு நாள் புட்டை வச்சு தந்தவா கேட்குறேன் புட்டை வச்சு தந்தவா இடியப்பம் புளிஞ்சு தந்தவா விருப்பப்பட்டு நானும் விருப்பப்பட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்டா அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு என்னடாப்பா செய்கிறீங்க சித்திரா கேட்ட நான் பைத்தம் உருண்டை செய்துதான் எப்போ அது ஒரு நாள் பைத்தம் உருண்டை செய்து தந்தவா எனக்கு கேட்குறேன் கொம்மாவுக்கு சமைக்க தெரியாட்டி நாங்கள் என்ன செய்யறோம் நாங்கள் இல்லை இல்லை அப்போ நீங்கள் எல்லாம் வாங்க உங்களை விட்ட வந்து இல்லைங்க நீங்கள் எப்போ ரெண்டு நீங்கள் வந்து நீங்கள் சொந்த பந்தம் வந்து வீட்டை கொம்மா இல்லை கொப்பா இருக்கைக்கெல்லாம் வந்து ரெண்டு நீங்கள் கொப்பா போன அப்புறம் நீங்கள் வாரியலை இல்லையா எஞ்சாலே நாங்கள் வராது காரணம் அந்த அவையே இல்லை உங்களோட விட்ட இருக்கிற ஆக்கள் சரியில்லைன்னு சொல்கிறாவே முடிஞ்சு விடுறது ஆக்கள் நம்ம மூஞ்சியல் முழியல் ஆக்களே சரியில்லை மூஞ்சியலை முடிச்சு போட்டு போகிறாலே ஒன்றும் முடியாது அப்படி கேஸுகள் அது உங்களோட மூஞ்சியில் மட்டும் முடியும் நல்ல அவையலும் சித்தப்பா வெளியில் கதை கேட்க ஆக்களோட வந்து சிரித்து கதைச்சி தண்டி கொண்டு நிற்பினான் ஆனால் உள்ளுக்கு ஃபுல்லாக விஷம் கறி ஆக்களை நம்பாதேங்க முழுவியலத்துக்கு கூடாது ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல காரியம் ஒன்றும் நடக்காது அடையப்பா உண்ட வயது என்ற அனுபவம்டாப்பா எனக்கு நீ கதை சொல்லாத இங்கே என்ன அனுபவம் சரிதானே எனக்கு கதை சொல்லாத இந்த வீட்டில் வந்தோன்னு ஒரு வயதுக்கு மூத்த நான் சித்தப்பா இருக்கிறேன் என்ன எப்பயாச்சும் சும்மா இருக்க விட்ட நீயும் சரி சித்தப்பா நீ போய் ஒரு டிவியை பேர் கொஞ்ச நேரம் சும்மா இரண்டு ஒரு நாள் வந்து ஃபங்க்ஷனண்டே முழு வேலை நான் தான் எழுத்து போட்டு செய்யணும் சித்தப்பா அந்த கரைச்சட்டியை கொண்டு வா சித்தப்பா அந்த சோறை போடு சித்தப்பா அந்த தட்டை கொண்டே கொடு கழுவு அது எனக்கு அடே அந்தாண்டு நான் நித்திரையே கொள்ள இல்லைடா அந்தாண்டு என்ன சித்தப்பா சொந்தக்காரர் விட்ட வந்தா ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் வேலை செய்து கொடுக்கத்தானே அதுக்கெல்லாம் உண்டு வட்படியலுங்க இன்னும் நீ ஒரு பழகுற இல்லையா கேட்குறேன் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தா உண்டு வட்படியலும் இல்லை ஒரு உதவிக்கு ஒரு ஆக்கள் இல்லை ஒரு ஊர்ல இருக்க ஒரு வேலையும் உங்களோட விட்ட வேற இல்லை எங்க அதுகளுக்கு மட்டும் குறை இல்லை அவங்களுக்கு சித்தப்பா வேண்டி கொடுக்கத்தான் மேடம் உங்களோட வயது உங்களோட இதுகள் மாதிரி இல்லை இப்போ படியல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலே ஃபங்க்ஷனுக்கு பாட்டியல் அதுகள் தண்ணி அடிக்கத்தான் மாறவங்க அது வேலை சும்மா இதனால நீங்கள் என்ன மற்றது மேலே உங்களை மாதிரி நீட்டாக செய்கிறதுக்கு இங்கே ஒரு தரம் இல்லை விளங்குது நீங்கள் எவ்வளோ வடிவாக செய்கிறீங்க சொல்லுங்க வண்டையை பார்க்குறேன் சட்டி பானை அந்த இதுகளெல்லாம் கழுவி நீங்கள் சும்மா நான் போட்டு தேய்ச்சி சுத்தமாக இருக்கு தானே வந்த பெண்டுகள் ஒன்றும் கதை ஒரு தரம் வந்த பாத்திரங்கள் ஒன்றே காலுவே இல்லை வாடகைக்கு எடுத்த பாத்திரம் எல்லாம் என்ன இப்படி கொடுக்கறது அதான் சொல்றேன் அதுக்கு தான் எந்த பேர் போயிருமாட்டா நான் இருந்து கழுவினது எல்லாத்தையும் நீங்கள் சித்தப்பா நல்ல நீட்டான வேலைக்காரர் அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட வேலைக்காரர் மற்றபடி உங்களை வேலை செய்ய வச்சிருக்க வேணும்னு எனக்கு ஒரு அவசியம் இல்லை விளங்குது நீங்கள் ஒரு 6 மாதம் இருங்கோவர் உங்களை எப்படி ராஜா மாதிரி நான் வச்சிருக்கிறேன் பாருங்க 6 மாதம் இருந்தால் நான் இங்கே கடைசியாக புனமாத்தான் போகணும் என்ன சித்தப்பா என்ன வார்த்தை கதைக்கிறீங்க வார்த்தை சும்மா பண்ணி மனுஷருக்கு எல்லாம் நேரியல் இதெல்லாம் இழுக்குது கையை தூக்க முடியும் ஏன்னா கொஞ்ச நேரம் நிற்கவே கால் உள்ள இது சும்மா இருக்க இது வெளியில் சொல்ல முடியல அப்பா தாய் ஒரு பக்கம் அம்மன் ஒரு பக்கம் அதை செய்யுங்க இதை செய்யுங்க மாவை வாங்குவாங்க அதை வாங்குவோம்
விடிய காலம் போய் இளநி வட்டி வந்தது. அவையர் இளநி குடிக்கிறதுக்கு நான் இளநி வட்டி வந்தேன். அரிசி கழுவுல இருந்து எல்லா வேலையும் நான். வீட்டில் என்னத்துக்கு பெண்டு கழுவியல் எல்லாம் இருப்பான். இவர் அங்கே என்ன செய்கிறாருன்னு தெரியும். பிராமகன் பாமண்டு நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் ரெண்டு முறிஞ்சு வேலைஞ்சா பிறகு நாள் புள்ளான்னு மறைச்சிக்கொண்டு நான் போகிறேன். அப்போ கடைசி பஸ்ஸில் நான் போகிறேன். சித்தப்பா கால் உள்ள இது எங்கே போறீங்க? நான் வீட்டாக போகிறேன். அப்போ நான் கடைசி பஸ் இருக்கு, நான் போகிறேன். என்ன சித்தப்பா விளையாடிக்கணும் இங்கே வாங்க முதல். எனக்கு நான் வீட்டாக போகணும். அப்போ என்ன கரைச்சலாக இந்த மனுஷனோட பெரிய கரைச்சலாக என்னப்பா போறேன்னு என்னப்பா சித்தப்பா நிற்கிறீங்க? வாங்க இதை சரி வாங்க, நீங்கள் வாங்க, கோவிக்காதீங்க, கொஞ்சம் வாங்க வாங்க, அதில் வாங்க, கொஞ்சம் வாங்க. இல்லை இருங்க, என்ன குரல்கள் எல்லாம் மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன் என்ன பிரச்சனை? ஆ சித்தப்பா சித்தப்பா என்னடா இது மட்டும் சத்தமாக வரும். என்ன ஒரு மாறி நிற்கிறீங்க நீங்கள்? ஆ என்ன குரல் எல்லாம் மாறி எல்லாம் டம்மியாக போகுது. நான் வீட்டை போகணும். வேண்டாம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? இங்கே இருங்கோ. இங்கே இருக்கலாம். அப்போ இங்கே இருக்கலாம். ஒரு எங்களுக்கும் வீடு புள்ள குட்டி எல்லாம் இருக்குது. அதாவது கொஞ்சம் நாங்கள் எங்களை புள்ள குட்டியை பார்க்கறது உங்களோட இருக்கிறது. சரி சித்தப்பா, ஒரு 6 மாதம் இருந்துட்டு போங்க. 6 மாதம் இருந்தால் நீங்கள் இங்கே இருக்கிற முழு வீடே அதை அடையங்கோ இதே அடையங்கோ வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது எல்லாம் நான் பார்க்கவும். நீ என்ன செய்கிறா வீட்டுக்கு நீ என்ன செய்கிறா? அப்போ நான் வேலை செய்கிறது பிரச்சனை இல்லை சித்தப்பா, நான் செய்து தருவேன். ஆனால் என்ன பிரச்சனை இல்லைங்க, ஆகும் என் வேலை நீட் இல்லை. உங்களோட வேலை தான் நீட்டாக சுத்தபத்தமாக இருக்குது. மற்ற உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க செய்தார். எனக்கு கொண்டு ஒரு கோதாரி ஒரு சோட்டை எடுத்து போட்டு பிறகு அந்த ஃபுல்லாக சேட்டத்தை சொல்லி காட்டி உங்களுக்கு வேலையும் செய்விக்கிறது. ஷர்ட்டு நல்ல விலை கூடின ஷர்ட்டு தானே எடுத்தேன். நல்ல ஷர்ட்டு தானே, நல்லா இருக்கு. உங்களை பார்க்காதல எப்படி இருக்கு தெரியுமா? சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. என்னது வேலை செய்கிறதுக்கு என்னதுக்கு சூப்பர். மற்ற ஃபங்க்ஷனில் நீங்கள் போட்டு கொண்டு உங்களோட ஃபோட்டோக்கள் பாருங்க எப்படி இருக்கு. என்ன வேத்து களைச்சு எல்லாம் புல்லாக நாரி போய் கிடக்கு. ஃபங்க்ஷனில் புல்லாக நான் நீரத்தோட நின்றது. நான் நடந்து போ வேர்வை அப்படி ஓடு. ஃபங்க்ஷனுக்கு வந்தாக்கள் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்லி போட்டு தெரியுமே, இப்படி ஒரு சித்தப்பாவை நீ வச்சிருக்கிறது கொடுத்து வச்சிருக்க சொல்லுவாங்கல்ல. ஓடி ஆடி முழு வேலை நான் செய்தா சொல்லுவாங்கல்ல. தங்கமான சித்தப்பா அவர் தானே இந்த ஃபங்க்ஷனையே நடத்தினதா. ஃபங்க்ஷன்லாம் சாப்பிட கூட இல்லையாப்பா. ஒரு டீ விடியா குடிச்சது. அதுக்கு அப்புறம் என்ன வந்து கேட்டு சித்தப்பா ஏதாவது சாப்பிட்டு நீ எவ்வளோ ஓடி ஆடி திரியிறே ஏதாச்சும் உதவிக்கு சரியடாப்பா அவ்வளோ முறிஞ்சு வேலை செய்யற. அன்றைக்கு பாயாசம் என்ற உடம்புல கொட்டுப்பட்டது ஊத்துப்பட்டது வந்து. அப்போ பாயாசம் ஊத்துப்படைக்காச்சும் வந்து கேட்டு நீ ஏதாச்சும். அது நான் என்னடா ஊத்துப்பட்ட உடனே மிச்சம் ஆக்களை காணாத அந்த டென்ஷன்ல நின்று. அதான் உங்களுக்கு எங்களுக்கு சுட சுட பாயாசம் ஊத்துப்பட்ட பற்றி சிந்தனை இல்லை. உங்களுக்கு பாயாசம் முடிஞ்சு போச்சு, மற்றவனுக்கு கொடுக்கல சிந்தனை. அது என்னடா அப்புறம் 4 பேர் 4 விதமாக கதைப்பாங்க சித்தப்பா. எங்களோட குடும்பத்தை பெரிய இல்லை தப்பா கதைப்பாங்க. இப்போ மட்டும் என்ன நாங்கள் வாரவங்களுக்கு சரியான விருந்தோம்பல் செய்ய நல்ல விருந்தோம்பல். சித்தப்பா இது வாங்க சித்தப்பா. என்ன அடுக்களி வட்டி கொண்டு போறீங்களா? முறிச்சு கொண்டு போறீங்க. முறிக்கத்தான் நிற்கிறீர்கள் நீங்கள். அப்போ நாங்கள் கௌரவம் நாங்கள் பார்த்தா சரியான இதாக. சரி இப்போ ஒன்று செய்வோம். இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு பிறகு மிச்சத்தை அடைப்போம், நாங்கள் கூட்டி எரிப்போம். சரி என்ன சரியே சரி வாங்க. என்ன அப்புறம் எங்கே போறீங்க? பிறகு எஞ்சாலும் எங்கே போறீங்க? இங்கே எங்கே போறீங்க? என்ன எல்லாம் தடமாற்றமா நிற்கிறீங்க? இருங்க, தலையெல்லாம் இதை செய்யுது. சரி 5 நிமிஷம் இருங்க வா. ஆத்தி சொந்தக்காரண்டு நாங்கள் அனுபவிச்சு நாங்கள் வந்து பழகி சரி நின்றுட்டு 2ஆம் நாத்து போகும்ண்டு வலிக்கிட்டு நான் கடைசி வரையும் போயில்லை. 6 மாதத்துக்கு நிற்கட்டுவான். என்ன செய்கிறான்னு தெரியாது கிடக்கு. முகம் முறிச்சு கொண்டு போக முடியல. பிறகு திருப்பி எதுவும் ஃபங்க்ஷனுக்குண்டாலும் பிறகு அதுக்கு அந்த எங்களை வீட்டுகளுக்கும் பெறாங்கள். இதை பிறகு ஒரு பெரிய புளியாக நச்சு பிறகு அது கோவம் மாதிரி ஊர்வலியை அதையும் காட்டிக்கொண்டு இதப்பா அப்புறம் வர இதப்பா பொழுது பட்டு போச்சு. ஆட வைக்க இல்லை இன்னும். ஆடே விட்டுருவா. இதப்பா பொழுது பட்டு போச்சு. ஆட வைக்க இல்லையாப்பா. அப்புறம் குட்டிகள் காணா போய் ஆட விட்டுவிடா. இந்த முன் பழக்க கட்டிக்கிற ஆடை விட்டுவிடா. போ இதப்பா கையப்போ ஆட்டை விட்டுவிடா. உனக்கு என்னடா வேலை? உனக்கு என்ன வேலைன்னு கேட்கறேன். நீ ஆட்டை உனக்கு என்ன வேலை? பொழுது பட்டு போச்சு. பொழுது பட்டு சரி உனக்கு என்ன வேலை இல்லை கேட்கறேன். நானும் பொறுத்து பார்த்து போய் இது பண்ணி கொண்டு அன்னைக்காண்டி பொறுத்து கொண்டு தான் நீ 4 ஓவரா போய் கொண்டு ஆடை விட்டு கொண்டு வாங்க இதப்பா. என்ன வேலை உனக்கு? ஏன் சொன்னா நான் சொல்றேன். எனக்கு அந்த ஆடு இடிச்சு போடு. அடே உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் பிடிக்க மாட்டாப்பா. சொந்த வீட்டுக்காரன் உனக்கு ஆடு வளர்த்தாளுக்கு ஆடு அடிக்க மாட்டா. அப்ப எனக்கு 2 அடிக்காம விடு.
அடே சொந்த வந்த வண்டாடப்பா கூப்பிட்டாட சரி ஃபங்க்ஷனுக்குண்டா நல்லா நின்றமா வீட்டை போனோமா எங்கட வீட்டு வேலையை பார்க்கணும் எங்கட பிள்ளை குட்டியை பார்க்கணும் இருக்கும் பிறகு நீங்கள் திரும்பி எங்கட ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்கன்னா அங்கே ரெண்டு நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமா போகணும் இடக்கிட வந்து போகணும் பிறகு கோயிலுக்குள்ள மட்டும் வந்து போகும் அதை விட்டுட்டு நீ என்ன செய்கிறேன் கேட்குறேன் அட எங்களுக்கு பிள்ளை குட்டி இல்லையோட நான் தனியாவா இருக்கிறேன் கேட்குறேன் இப்போ ஏன் கோவம் உறவு முறிய கூடாண்டா நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் அன்னை காட்டு தான் பார்த்து போட்டு இருக்கிறேன் இல்லை வெளுத்துருப்பேன் சொல்லிக்கிறேன் ஆகல விட்டா அதை செய் இதை செய்ய என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க இல்லை நானும் மனுஷன்டா இல்லை மாடோட இல்லை கேட்குறேன் ஆ இவ்வளவு நேரம் பொறுத்து நான் உறவு முறியக்கூடாது சொந்த வந்தம் போகக்கூடாதுன்னு பார்த்து கொண்டிருக்கேன் வெளுத்து போங்க அண்ணன் படின்னு பார்க்காம சொல்லிக்கிறேன் கோவப்படா நான் ஆட அவுக்குறேன் நீ கோவப்படா நான் கடைசி மாசம் எடுத்து போட இல்ல இல்ல நீ கோவப்படா நான் ஆட அவுக்குறேன் நீ கோவப்படாது நான் அவுக்குறேன் நீ வீட்டா கூட்டு இந்த வயதானே சரி கடைசி பஸ்ல போயிடுவேன் திரும்பி அங்க பஸ் அடிக்க வரக்கூடாது பஸ் ஸ்டாண்டுக்கு சரி சித்தப்பா சரி உண்ட ஷர்ட் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகணும் ஒரு ஷர்ட் எடுத்து வந்து போட்டு அப்புறம் அதே அடை இதே அடையானு சரி சித்தப்பா இந்த மாதிரி என்னடாவா திடீர்னு இருந்தால் கொதிச்சு போட்டு போகுது ஒரு மாதமாக ரெண்டு ஒழுங்காக ஃபங்க்ஷன் எல்லாம் இது 6 மாதமாக வச்சு வேலை வாங்கலாம்னு பார்க்க அந்த திடீர்னு காண்ட் ஆகிட்டுது சித்தப்பா ஒரு நாள் இப்படி கோவப்படுறேன் இல்லையே கோவப்பட்டு வந்துருக்காங்களே இனி சித்தப்பா சரி வராது மாமாவை கூப்பிடுவோம் ஆட்டு வர போடுறோம் பாடாட்டு கூப்பிட்டா தான் வரும் மாமா பாரம் இல்லை அவருக்கடி மாமா அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்